இன்றைய டைஃபியூசர் டான்ஸ் நிகழ்வை கொண்டாடுவதற்கான நேரம். அது ஃபிங்கர் டோஸ்டில் பாப்பிசம் கேட்டை குறைய பிரியத்தி இன்ட்ரெஸ்ட் வைப்பேன். தேவிட்டு அங்கே வந்து விடுவேன். பாட்டி என்னை பார்க்காதே, எனக்கு கஞ்சி வேண்டாம். ஆஹா, கேட் பிரச்சனையில் இருக்கிறாள். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். முக்கியமான விஷயம் எல்லாம் கோபப்படக்கூடாது. ஏன் இப்படி திடீர்க்க? நான் வருகிறேன். என்ன நடந்தது இங்கே கேட்? இது கரிய பையம் அல்ல. அசின் ஃபேஸ் அடிச்சு பேசி வெறும் ருசியான கேக் சாப்பிட நான் விரும்புகிறேன். அது என்னால் சமைக்கணும். நான் பல நாள் சவால் அறிவிக்கிறேன். ஒரு கேக். ஆம், எளிதாக. என் வேலை வாழ்வில் நீங்கள் சாப்பிடுபவனைப் போல பல கேக்குகளை நான் சமைத்துள்ளேன். முதலில் கேக்குகளை சரியாக வெட்ட வேண்டும். அதிக நுணுக்கமாக அதில் சமமான ஓட்டை செய்ய வேண்டும். பின்னர் வெளிவந்த கேக்குகளை கிரீமால் ஒட்ட வேண்டும். Sferikas Airways bezkişi. Pes tüküdorayamay. உள்ள கேட் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பரிசை நான் மறைக்கிறேன். அதுவே எனக்கு வெற்றியை தரும் என்று நினைக்கிறேன். முக்கியமானது என்னவென்றால் என் அதிர்ச்சி ஆச்சரியத்தை நன்றாக மறைத்துவிட வேண்டும். இதனை விசிலியுடன் உள்ள பல அடுக்குகளுக்கு பின்னால் செய்வதே சிறந்தது. ஓரளவு மிருதுவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் கேக் மிகவும் மிருதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இதை பாருங்களேன், ஏன் ஒரு அழகு. எம் காம்பிக் விதைகளால் கேக் அலங்கரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது மேலும் அழகாகவும் நிச்சயமாக ருசியாகவும் இருக்கும். என் பேத்தி புதிய ஸ்மார்ட் போனும் கேக்கும் போன்ற மலிவான தந்திரங்களை வாங்க மாட்டாள். சூயான் கேக் மட்டுமே சிப்பியே தௌத்தன அவளுக்கு செய்வேன். என்ன நினைக்கிறேன் என்றால் மற்றவர்களும் இதுதான். இல்லையெனில் அப்பொழுது ஆமாம், சரி, நீங்களும் கொஞ்சம் கோகோ சேர்க்க வேண்டும். கேக் இப்ப சாக்லேட் ஸ்வையுண்டது. ஓ, மறுபடியும் சாக்லேட்டாவே இருக்குது. பாருங்கள், நீங்கள் இப்படிப்பட்ட சாக்லேட் மாவை கண்டிருக்கிறீர்களா? நானும் காணவில்லை. அது மிகவும் நன்றாக உள்ளது. இப்போது கேக் பேக் செய்ய வேண்டும். விடுவிக்க வேண்டும். பாட்டி ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார். கேட் மனம் சாக்லேட்டை விரும்புவாள். அவள் விரும்பும் அனைத்து சாக்லேட் பட்டைகளையும் வைத்து நான் அவளுக்கு ஒரு கேக் செய்வதைப்படி. பாந்தியிலே வைத்துக் கொள்ளுங்கள். இது கொஞ்சம் மிக எளிதானது. ஆம், மிகவும் எளிதானது. சரி, அடுக்கு காண்ட தேர்தல் நேரம். எனக்காக காத்திரு. இது ஓவன். நாம் கேக்குகளை உள்ளிடுவோம். எப்படி வேலை செய்கிறது எனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். போ, நான் என்னால் செய்து கொள்வேன். பாரு, நீ அதிகமான வெப்பநிலையை சொன்னிருப்பாய். உன் சிதறிய கைநடைகளை பயன்படுத்தி அடையை கெடுக்க விரும்புகிறாயா? டாடா, கேக்குகள் தயார். பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. மேலும் அதன் நறுமணம் என்னமோ. கேட் இதன் மீது எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாள். அடி, என்னையும் ஏதோ இலவசம் கிட்டியது. வாவ், சூப்பர். ஆனால் எனது வேகாவையில் இன்னும் கொஞ்சம் நேரம் வைப்பேன். ஆமாம், செய்வதற்கு சீக்கிரம் உண்டாக்க நான் இன்னும் வெப்பநிலையை அதிகரிக்கிறேன். பாட்டி இனி இல்லை. என் கேக் சிவப்பு நிறமாக உள்ளது. என் பேத்தி எனது பரிசுக்கு மகிழ்ச்சி அடைவாள் என நம்புகிறேன். அது கேக் கப் கேக்காக மாறியது. முதலில் நாம் கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணீர் ஊற்ற வேண்டும். கொஞ்சம் பால் எடுத்துக் கொள்ளலாமா? அதை பின்னவும் அதுவாக களை விடும் வரை காத்திருங்கள். இப்போது நான் தொகுப்பை திறக்கிறேன் மற்றும் உருகிய சாக்லேட்டை என் கேக்கில் ஊற்றுகிறேன். மற்றும் நாம் அந்த சுவையான ஸ்பிரிங்கல்வை மறக்கக்கூடாது. ஆம், அங்கே வேகமாக வாருங்கள். ஓ, கேக் பற்றி நான் முழுமையாக மறந்து விட்டேன். நானும் நம்புகிறேன். அக்கச்சக்கமாகிவிட்டது. அதிகமாகியனோ என நினைக்கிறேன். ஓ, எல்லாவற்றுக்கும் பின் நான் ஏதாவது ஒரு யோசனை வருவதை வேண்டுகிறேன். ஐயோ, எல்லோருக்கும் அழகான கேக்குகள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு இந்த பயங்கரமான ஒன்று மட்டுமே. சரி, எனக்கு
ஈகேச்சன் ஒரு அருமையான யோசனை வந்துச்சு. கேக்கை அலங்கரிக்க வேண்டும். அப்போ அதன் குறைகள் தெளிவாக தெரியாது. ஓ, இதற்கு பொருள் இல்லை. நான் தோத்து விட்டேன். அழுது. கேட், யாரின் கேக் சிறந்தது என்பதை தேர்வு செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. வாவ், நீங்கள் அனைவரும் மிகவும் கஷ்டப்பட்டே படைத்திருக்கின்றீர்கள். ஜாக் தவிர. இது என்ன மிகச்சரி வடிக்கப்பட்ட சாக்லேட் துண்டு? அது சாக்லேட் மேல் தோலா? அவர் அதை அக்னி கூடையில் சமைத்தாரா? அப்பா சரி, நான் முயற்சிக்கிறேன். ஐயா கொடுமா. நாம் அடுத்து செல்வோம். பாட்டி, உங்கள் கப் கேக் மிக அழகாக தோன்றுகிறது. வாங்க. பாருங்கள், இது மிகவும் சுவையாக உள்ளது, அல்லது அதையும் விட சிறந்தது. அம்பிம், இதுவே அந்த சுவை. நான் உங்கள் கப் கேக்குகளை விரும்புகிறேன் பாட்டி. தீனா தயாரித்து வைத்துள்ளார். நிச்சயமாக அவரது கேக்கும் மிகவும் அழகாக இருக்கும். ஆமாம், உண்மையிலேயே இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பாதிக்கன் என்றால் உள்ளே என்ன உள்ளது? சுவாரஸ்யமாக சித்திருக்கிறது. வாவ், அதிர்ச்சி. அது புது ஐபோன். தீனா, இதுக்குள்ளே கியூலன் சொல்லை. இப்ப நான் எவ்வளவு குளிர்ச்சியான படங்களை எடுக்கலாம் என்று நினைத்து மற்ற பார்க்கிறேன். எந்த செயல்பாடுகள் உள்ளன? இன்மைக்காக இங்கே சிறை வளையறீங்க. தீனா, there is a குட்ரி. அங்க ஃபேன்சிக்கு போய் எங்க தான் ட்ரீமிங்கிறீங்க. நான் வெற்றி வருவேன் எனக்கு தெரிஞ்சது. என் திறமை தவிர்க்க முடியாதது. Industrialize or sandwich their face and make a separate resort. ஓய், நான் அதை செய்யலாம். எளிது எளிது. கேட், நீங்களே பள்ளிக்கு கொண்டு போவது கூட நீங்கள் கணித எண்ணிக்கையிட்ட சாண்ட்விச்களை நீங்கள் நேரில் என்னால் செய்தவையும் என்னிடம் நினைவில் இருக்கிறதா? ஏன் இவற்றில் உங்கள் பாசமான பாட்டி தயாரித்த சாண்ட்விச்களை நீங்கள் தேர்வு செய்வீர்கள். பாரம்பரியத்துக்கு ஏற்ப நான் பிரெட் அடையில் வைப்பேன். அப்புறம் அது வெதுவெதுப்பா இருக்காது, ஆனால் ரொம்ப சுவைமிக்கதா இருக்கும். சாக், தயவு செய்து அதை திறக்க எனக்கு உதவுவீரா? பிரச்சனை இல்லை. வாவ், இது வேர்க்கடலை வெண்ணெய். ரொம்ப சுவையா உள்ளது. நான் சுவைக்கலாமா? உணவு. சாக், என்ன செய்கிறாய்? அது என் சாண்ட்விச்காக தான். சரி, உன்னிடமிருந்து பீனட் பட்டரை எடுக்க முடியாது. கேட்டுக்கு மேலும் பயனுள்ளதை சமைக்க வேண்டியிருக்கும். உதாரணமாக, ஏற்கனவே ஒரு காய்கறி சாண்ட்விச் ஏன் செய்யக்கூடாது? அவளுக்கு இது மிகவும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இதற்கு வெள்ளரிக்காய், தக்காளி, சாலட் பட்டா இருக்கும். பொதுவாக மிகவும் ஆரோக்கியமான பொருள்கள். ஆம், ஆனால் ஒவ்வாமையானது மட்டுமே. சரி, கவலைப்படாத. இந்த முறை நான் உனக்கு மிகவும் சுவையான சாண்ட்விச்சை செய்ய போகிறேன். இடையில அதை செய்வது மிகுந்த சிரமம் இல்லை. முதலில சில சீஸ் அரைக்க வேண்டும். சீஸ் பிடிக்காத ஒரு ஆளியாண்டு எனக்கு காட்டுங்கள். ரொம்ப இருக்கும். அப்பயே ஒவ்வொரு சீஸ் தகடியையும் வேறு வேறு நிறங்களில் வரைய வேண்டும். அடுத்ததாக நீங்க ரொட்டி துண்டுகளில் இருந்து மென்தோல் வடிவங்களில் வெட்ட வேண்டும். துண்டுகள் சுவையானவையாக மட்டுமில்லாமல் அருமையாகவும் அழகாகவும் இருக்கும். பன்னீரை ரொட்டியின் மீது வானவில் வரிசையில் வைத்து விடுங்கள். என்னாலும் இதை முயற்சி செய்திருப்பேன். மாறாக நான் என்னுடைய கைவினை புண்ணியத்தில் நிபுணனாக இருப்பதால். அடுத்த கட்டில் அட்டைகள் எல்லாம் முளைக்கோசு இலை மீது பொறுக்கப்பட்டுள்ளன. எல்லாம் தயார். நானும் பாதியில் தான் முடிந்து விட்டேன். சரி, நான் டினாவின் கருத்தை ஒப்புக்கொள்கிறேன். ஆரோக்கியமான சாண்ட்விச்கள் ரொம்ப ருசியாக இல்லை. அதனால் நான் கொஞ்சம் ஹாம் சேர்க்க வேண்டும். மேலும் நான் கொஞ்சம் கேட்சப் சேர்க்கவும் அங்கே சலுகை கொடுத்துக் கொள்கிறேன். அதுதான் சுமார். சூப்பரா இருக்கு. ஓ, சாண்ட்விச்கள் சரி. எல்லாரும் ஏற்கனவே எல்லாவற்றையும் தயார் பண்ணியாச்சு. நான் இந்த வீணை புத்தர் மூலம் வழிவழுந்து போனேன். ஓ, என்னை காப்பாற்றணும். இந்த பேஸ்ட் ரொம்ப சுவையாய் இருக்கு. அப்பிறகு இதை பிரெட்க்கு சேர்த்து தான் எனக்கு நிறைவு சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் சுவைதரும் கிறிஸ்து. அப்படிதான் ரொட்டியில் தோணி அதை சிறிது உயர்த்துகிறார். எறும்பு கொண்டு ஏன் அல்லாது பாட்டி லூக் கண்டுபிடித்திருப்பார். சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஆனால் எங்கே இருந்து எரிந்த காற்று துமல் வருகிறது? சக, அது உன் இஸ்பாத்து தான். ஓஹோ, எப்படி சிதறி போயிருக்கிறேன். நான் என் உணவை மறுபடியும் எரித்து விட்டேன். ஐயோ,
Cactus near at shame. A creature Westerlake. என்னிடமிருந்து தொடங்குவது என்றும் தெரியவில்லை. எல்லாமே ரொம்பவே ருசிகரமாக இருக்கும் போது இருக்கிறது. சாக், நீர் மீண்டும் அடியோடு தீயை கையாழ்ந்திருக்கிறீரா? நீங்கள் என்னை சமைத்து வைத்திருக்கிறீர்கள். இது உணவே செய்ய முடியாதது. அருவருப்பாக உள்ளது. நான் இன்னும் சிறிது நேரம் முயன்றிருக்கலாம். இல்ல, இந்த அருவருப்பு நல்லதல்ல. பாட்டி என்னை எவ்வாறு ஆச்சரியப்படுத்துகிறார் பார்க்கலாம். இதுதான் கிடைக்கிறது. இது ஒரு சாண்ட்விச். நான் சாப்பிட்ட மிக சுவையான சாண்ட்விச் இதுதான். இப்பொழுது டீனாவின் சாண்ட்விச்சை முயற்சிக்க வேண்டும். ஆஹா, க்ரோம் பால்கிலியமா இருக்கு. கொழை வண்ணங்கள் எல்லாம் உள்ளே. வாவ், அருமை. எதுவுமானாலும் மோசமான சுவை. நான் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறேன். ஆனால் அப்பொழுதும் பாட்டியின் சாண்ட்விச்சை மிகவும் ஆரோக்கியமானதாய் தோன்றுகிறது. மன்னியுங்கள் டீனா. போரே, இறுதியாக நான் விரும்புகிறேன். இந்த முறை சாக்லேட் கரடி செய்யுங்க. ருசியான டெடி பேர். இதற்கும் புதுது. நான் இதை சமாளிக்க முடியும் என்று நம்புறேன். எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை இருக்கிறது. அதை நடைமுறைக்கு கொண்டு வர பிஸ்கட் வகை ஓரியோ தேவைப்படும். முதலில் பிஸ்கட்டுகளுக்கு இடையே உள்ள கிரீமை அகற்ற வேண்டும். இது எவ்வளவு சுவையாக உள்ளது. இப்போது நொறுக்கடுகளை நசுக்க வேண்டும். முக்கியமானது, இந்த சுவையானவை முன்னமே சாப்பிட வேண்டாம். அடுத்தது எனக்கு நுடலா தேவைப்படும். அவ்வளவு நேரமா நான் முதல்ல அதை ஸ்க்ராப் செய்ய வேண்டும். நான் அதை நல்லா கலக்க வேண்டும். இது ஒரு நான் நல்ல என் யோசனை. மாவில் சில நுடல்லாவையும் சேர்க்கிறேன். அதனால் அது இன்னும் சாக்லேட் நிறைந்ததாகவும் அதன் காரணமாக இன்னும் சுவையானதாகவும் இருக்கும். இப்போது இந்த பொம்மையை மிக்சர் மூலம் நன்றாக அடிக்கிறேன். அக்கா, மிகவும் நீண்டது. மிக்சரை முயற்சிப்போம். ஆம் பாட்டி, நீண்ட நேரம் பொம்மையை சமைத்து விட்டீர்கள். எனது தயாராகிவிட்டது. நீ மீசர் குவர்மீசி கோகோ ஓட போறேன். சாக்லேட் சர்ச்சிபர் அபர்ச்சேன். பாலிச்மெண்ட் கரடி. அந்தத்திலே பழுப்பு நிறம் இருக்க வேண்டும். நன்று. எனது ஓரியோஸ் மற்றும் நடலா சாகச சாகுபொருள் தயாராக உள்ளது. அதை கொண்டு டெடி கரடியை கையால் செய்ய வேண்டியதாக இருந்தது. சேகம், உருவம் செய்தல் குறித்தே எதையும் அறியவில்லை. சமைக்க நான் பார்த்து கற்றுக்கொள்ள பாங்கேக் மாவு கிட்டத்தட்ட தயார் நிலையில் உள்ளது. எந்த பாடல? இதில் நெருக்குவது எளிதாக இருக்கும். பாருங்கள் டவா. இதை எப்படி அழகா மாறுதுன்னு பாரு. இவைகள் உண்மையான கரடிகள். நான் கரடியின் மேல் காந்த பணிகளில் கண்களையும் ஒட்டி கொடுக்கலாம். அவற்றை சுவைப்படுத்தலாம். கனிவிட செல்லம். அது எல்லாம் பேடயமாக்கங்கள். கரடி இருக்க வேண்டும். There's burnery பண்ணது கிரன்ஸ். அது என்ன தீப்பொறி? எனக்கு பிடித்திருக்கிறது. அழகா பார்க்கலாமா? ஓ, நான் குக்கீஸ் பைய நினைத்தேன். ஆனால் மாவு உப்பாமல் இருக்கும் என்று மிகவும் மறந்துவிட்டேன். நான் என்ன செய்தேன்? மோசமான அதிர்ஷ்டம். எவ்வளவு அலட்சியம் எனக்கு. எப்படி மறந்துட்டேன்? உங்களின் கரடிகள் அழகாக இருக்கின்றன. ஆனால் அதுவல்ல டீனா. இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது. இது சிறந்த சுவையுடன் இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு துயரக் கனவு. இதை பிடிக்க முடிகிறதா? இது எப்படி இருக்கிறது தெரியவில்லை. பாட்டி என்னை விஹே என்ன தயார் செய்துள்ளார் என்று பார்ப்போம். இவை டெடி பேர் பென் கேக். அற்புதம். ஆம், அவைகள் அருமையாக உள்ளன. நல்லது. இப்ப செத் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். திம்கும் சூப்பரா இருக்குது. நான் சியோட ஒரு சாக்லேட் கரடியை எதிர்பார்க்கவில்லை. சாக், வாழ்த்துகள். நீங்கள் ஒரு தெளிவான வெற்றி. இறுதியாக எவ்வளவு நேரமாக? ஆஹா, நான் ஜெயித்து விட்டேன்.
எங்கள் நகைச்சுவையான வீடியோக்கள் மற்றும் நகைச்சுவையான கதாபாத்திரங்களை தவறவிடாதவர்களாக இருக்க மல்டி2 சவால் சேனலை சந்தா கொடுக்கவும் எங்களுடனேயே இருங்கள். விரைவில் சந்திப்போம்.